வணக்கம். இன்னைக்கு மனைவி சமையலில் கத்திரிக்காய் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது வறுபடுறதுக்கு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். இது வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 3 டீஸ்பூன் அளவு பச்சை நிலக்கடலை எடுத்துக்கிறேன். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இது வறுபடுறதுக்கு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். இதையும் வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இது அந்த ஹீட்லேயே சீக்கிரமாக வறுபட்டுரும். ரொம்ப நேரம் வறுத்திங்கன்னா தீஞ்சு போயிடும். 1 டீஸ்பூன் அளவு கசகசா, இதுவும் ஒரு 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதையும் 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் வறுத்துட்டு சூடு ஆற வச்சிடலாம். இப்போ பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது கூட 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா ஆற விட்டு இது கூட நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலையில் போட்டுக்கிறேன். ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட கத்திரிக்காய் இந்த மாதிரி 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். கட் பண்ணும்போது பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயை சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வெல்லம், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கத்திரிக்காய் சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு அரை கப் அளவு புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இது சூடான சாதத்தோட கொஞ்சமாக நெய் போட்டு இந்த கிரேவி போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மனைவி சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். தேங்க்யூ.